திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாளை திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஆனால் 68 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கொங்கு மண்டலத்தில் 44 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. திமுக அணிக்கு அங்கு 24 தொகுதிகளே கிடைத்தன. அதைத் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற திமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இதற்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாளை திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற உள்ளது. வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் பெயரில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, நாமக்கல், கோவை, ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 39 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து மகளிர் இந்த மாநாட்டில் பங்கேற்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 150 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 4000க்கும் அதிகமான வாகனங்களை நிறுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டுக்காக வருகை தரும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மகளிர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மாவட்ட வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல மாநாட்டில் மகளிர் மட்டும் பங்கேற்கும் பறை இசை நிகழ்ச்சி மற்றும் சிலம்ப நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை, வருகை தரும் அனைவருக்கும் சிற்றுண்டிகள் அடங்கிய தொகுப்பு, மதியம் இரவு உணவு வசதி, 350 மொபைல் கழிவறைகள், மினி கிளினிக் மற்றும் தீயணைப்பு வாகன வசதி ஆகியவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மாநாட்டில் பங்கேற்கும் 30 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு கருப்பு சிவப்பில் சுடிதாரும், 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கருப்பு சிவப்பினால் ஆன சேலையும் கட்சியினரால் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் சுவாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுவாமிநாதன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட ஏறத்தாழ 39 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் நம்முடைய வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு இந்த மாநாடு வருகின்ற 29ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. விரைவில் அந்த பணிகள் நிறைவடைய இருக்கிறது. நிச்சயமாக சிறப்பாக அமையும். ஏறத்தாழ 1.5 லட்சம் மகளிர்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இப்பொழுது பார்க்கிற பொழுது கூட்டம் இன்னும் அதிகமாக வருவதற்காகத்தான் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக, மிக வெற்றிகரமாக இந்த மாநாடு நிச்சயமாக அமையும். என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? அதாவது வாகனம் நிறுத்துவதற்கான இடங்கள், அதே போல ஒளிபெருக்கல், வண்ண கொடிகள் இதெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையும் இறுதி கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் நல்ல முன்னேற்றம். திருவண்ணாமலையில் புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இங்கே வந்து எது திட்டங்கள் அறிவிப்பாரா? அரசு விழாவால் அறிவிக்கப்படும். இது இயக்க நிகழ்ச்சி, மாநாடு. எனவே அதில் கொள்கை ரீதியான முடிவுகள் தான் இருக்கு.